நிஜா, ம் இன்னைக்கு என்ன வீட்டில் சாப்பாடு? சாப்பாடு தான் மாமா. உனக்கு பிடிச்சது எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன். என்னென்ன பிடிச்சது? உனக்கு பிடிச்ச சாப்பாடு, வெள்ளை சாப்பாடு, உனக்கு பிடிச்சது குழம்பு, கறி குழம்பு, கறி குழம்பு, உனக்கு பிடிச்சது தக்காளி சோறு, தக்காளி சாப்பாடு, உனக்கு வெள்ளை சோத்துக்கு பிடிச்சது பருப்பு குழம்பு, பருப்பு குழம்பு, அப்புறம் கொஞ்சோண்டு குருமா குழம்பு வச்சேன். குருமா குழம்பு, அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு சட்னி கொஞ்சம் ஆட்டினேன். சட்னி. உனக்கு தொட்டுக்கு இந்த கடிச்சிக்க சைடிஷ்க்கு தட்டோட செட்டு பிடிக்குமேன்னு எல்லாம் அது ஆசை நான் வாங்கிட்டு ஆசையா வந்தது. எல்லாம் ஆசை ஆசையா செஞ்சு வச்சுக்கிறேன். சாப்பிடுங்க. தட்டோட செட்டு மட்டும் நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தது. ஆமா, தண்ணி. ஆனால் இத்தனையும் செஞ்சு வச்ச நான் உக்காந்துட்டு இருக்கிறேன், நீ போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற. என்னென்ன பண்ணுவாங்க? என் தட்டம் காலியாக இருக்குது. ஆனால் இத்தனையும் நான் சாப்பிட்றதுக்கா இல்லை நீ சாப்பிட்டுட்டு எடுத்து கீழே கொட்டுறதுக்கா இல்லை பிரிட்ஜில் வச்சு வச்சு திங்கிறதுக்கா? இத்தனையுமே நான் சாப்பிடுவேன். இத்தனையுமே சாப்பிடுவியா? ஆமா, நான் இவ்வளோ சோறு சாப்பிடுவேன். அதுக்கு இன்னைக்கு நான் என்ன ரொம்ப பண்ணுவேன்? செஞ்சு வச்சிருக்கிறியா? சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி தான் போகுதாட்டிருக்கு பார்த்தா. இப்படி நீ சாப்பிட்டீனாலும் மீதி பண்ண முடியாது. ₹1 எடுத்து எடுத்து கீழே கொட்ட சோத்துக்கு எடுக்க வேண்டியதுதான். முடியும். அதான் 2 பேர் இருக்கிறதுக்கு இத்தனை சமையல் செஞ்சு வச்சினா ஏன்னா ₹1 மீதி பண்ண முடியாது. நாம் வரிச்சும் போகிறோம், வாடகை வீட்லேயே தான் இருக்கணும். எனக்கு திங்கிறதுக்கு தான் சம்பாதிக்கிறேன். அதுக்குன்னு இப்படியே கீழே தான். போட்டுறதுக்கு சம்பாதிச்சு வச்சுக்கிறேன். அதான் அதுக்குன்னு இப்படியா பெருந்தீனியா? எனக்கு பிடிக்கும், நான் செஞ்சு வச்சுக்கிறேன். இருந்தாலும் இந்த மாதிரிலாம் இனிமேட்டு பண்ணாத. கரைச்சா இருந்தாலும் பிடிக்கலன்னா நீ திங்காத. பழைய சோறாக இருந்தால் கூட வச்சிரு. இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுத்து கேஸு கேடா, காசு கேடா, பொருள் கேடா. அது நாம் 2 பேர் இதை நைட்டில் சாப்பிட்டு படுக்க முடியுமா? சரி, படுக்காத, உட்காந்து. எப்படியும் பழசு தான் குடிக்க போகிறோம். சரி, உட்காந்து. அதான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத. எனக்கெல்லாம் பிடிக்காது.